அர்த்தமுள்ள வார்த்தை. அர்த்தமுள்ள வார்த்தை பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் வார்த்தை ஓசன்னா. இந்த வார்த்தை பைபிளில் எங்கே உள்ளது? இந்த வார்த்தை பைபிளில் 5 இடங்களில் உள்ளது. ஓசன்னா என்னும் வார்த்தை எபிரேய சொற்றொடரான ஹோசியானா என்பதிலிருந்து தழுவப்பட்டதாகும். இதன் பொருள் இப்பொழுது ரட்சியும் அல்லது தயவு செய்து ரட்சியும் என்பதாகும். இதே அர்த்தம் உள்ள பாடல் சங்கீதம் 118 அதிகாரம் 25-26 வசனங்களில் உள்ளது. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். மேசியா பற்றின இந்த சங்கீதம் பெரும்பாலும் யூதருடைய கூடார பண்டிகை சமயத்தில் பாடப்படுகிறது. ஆனால் இயேசு கழுதையின் மீது எருசலேமுக்கு பவனி வரும்போது ஓசன்னா என்னும் வார்த்தை ரட்சிப்புக்காக மன்றாடும் வார்த்தையாக பயன்படுத்தப்படவில்லை. மாறாக கர்த்தரை துதியுங்கள் அல்லது ரட்சிப்பு வந்துவிட்டது என்று சொல்வதை போன்ற துதியின் வார்த்தையாக அப்பொழுது மாறியது. ஏனென்றால் சங்கீதம் 118 அதிகாரம் 25-26 வசனங்களில் சொல்லப்பட்ட மேசியாவை பற்றின தீர்க்க தரிசனம் அப்பொழுது நிறைவேறியது. இப்படியாக கர்த்தாவே ரட்சியும் என்னும் வேண்டுகோள் ரட்சிப்பு வந்துவிட்டது, கர்த்தரை துதியுங்கள் என்று மாறியது. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா.